பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற சொத்துக்களை ஆக்கிரமிப்பும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் திரு மூர்த்தி பால்ராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், அவரது மனைவி சித்ரா, மகன் ஆனந்தராஜ் ஆகியோர் மீது காவல்துறையில் கொடுத்த மிரட்டல் புகார் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? செஞ்சி சாலையில் வாடகைக்கு வந்து கட்சி அலுவலகத்தை காலி செய்ய பல லட்சம் மிரட்டி பணம் பறிப்பு. முத்து மாரியம்மன் கோவில் தெருவில் வழக்கறிஞர் வீடு ஆக்கிரமிப்பு. இதில் புதுச்சேரி அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜா தியேட்டர் அருகில் கட்சியினர் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, AITUC மாநில செயலாளர் சிவக்குமார், சமூக ஆர்வலர் மேகராஜ், புகழேந்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் சார்பில் சேகர் சாமிக்கண்ணு, வெங்கடேசன், சுதாகர், சண்முகம், ஞானசேகர், ஜானி, கலைச்செல்வன், சத்யா, குமரன், பார்த்தசாரதி, ராஜசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.